இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பத்தி தாங்க பார்க்க போறோம். நேத்து இந்தியா விசஸ் ஓமன் மேட்ச் நடந்தது. இது முக்காவாசி பேருக்கு தெரியவே இல்லைங்க. நடந்ததா நடக்கலையான்னு எதுவுமே தெரியல. ஆனா செகண்ட் ஆஃப் மேல மட்டும் சோசியல் மீடியால இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமா. இந்த மாதிரி சூப்பரா ஆடுறாங்கப்பா ஓமன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் போய் பார்த்தா சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க நம்ம ஓமன் மேட்ச். இந்தியா கூட நல்லா டிஃபெண்ட் சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மேட்ச்ல. திடீர்னு ஓமனை பாராட்டுறேன்னு சொல்லிட்டு சைட்ல பாகிஸ்தானை திட்டிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா, டேய் இவனுங்களை பார்த்து கத்துவோங்கடா, மேட்ச் இன்ட்ரெஸ்டா போகணும்னா இந்த மாதிரி மேட்ச் இந்த மாதிரி ஆடுங்கடா, அப்பதான்டா மேட்ச் இன்ட்ரெஸ்டா போவோம். சின்ன பசங்க இவனுங்க இப்படி ஆடுறானுங்க, நீங்களே இருக்கீங்களேடா தற்கொலைட்டு ஒரு சைடு பாகிஸ்தானை திட்டிட்டு இருக்காங்க. அட பாவமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நேத்து நம்ம சூரியகுமார் யாதவ் டாஸ் ஜெயிச்சோனே உடனே பேட்டிங் எடுத்துட்டாரு. அவர் நினைச்சிட்டாரு நம்ம இறங்கி சம்மடி அச்சிடலாம் போட்டு. இப்பதான் வேற இங்கிலாந்து ஒரு 300 மேல T20ல அடிச்சு ரெக்கார்ட் பண்ணிச்சு. ஸோ அதை உடச்சிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி இறங்கலாம், சம்மடி அச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இறங்குனாங்க. எப்பவும் போல நம்ம அபிஷேக் சர்மா ஒரு சம்மடி அடிச்சிட்டாரு. எப்பவும் போல ஒரு ஓப்பனிங் ஒரு சரியான அடி அடிச்சிட்டாரு. ஆனா நம்ம கில்லு தான் என்னன்னு தெரியலப்பா. ஃபர்ஸ்ட் மேட்சோ செகண்ட் மேட்சோ சரியாவே ஆடல. என்னன்னு தெரியல, கேப்டன்ல இருந்து வாங்கிட்டாங்களா, வைஸ் கேப்டன் கூத்தனால ஆடலையா என்னன்னு தெரியல. 2 மேட்சும் சரியாவே ஆடல. அதுக்கப்புறம் நம்ம சேட்டான் சஞ்சு அண்ணா வந்தாரு. அவர் எப்பவும் போல நல்லா தான் ஆடுவார் ஃபர்ஸ்ட் மேட்ச். அதுக்கப்புறம் ஆடுவாரான்னு தெரியல, சந்தேகம் தான், ஆட மாட்டார். ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பவும் போல ஆட்டாரு. உடனே கில் விக்கெட் உந்தோடனே 300 தாண்டாது போல, சரி ஒரு 280 அந்த மாதிரி எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஆடினாங்க. போக போக பொறுமையா ஆட ஆட இது வேலைக்கு ஆகாது, இது சரி 250 240 எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டாப்புல. அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா வந்தாரு. சரி வந்துட்டாரு, இவரு கொஞ்சம் அடிச்சிருவார் போல அப்படின்ற மாதிரி இறங்கினாங்க. அதுக்கப்புறம் அவரும் ரன் அவுட் ஆயிட்டாரு. இன்னொரு ஆயிடுச்சு, 250 வராது போல, டி கொஞ்சம் 200 எடுத்துட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையா ஆட 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 சஞ்சு சாம்சனும் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் 180 எடுத்தா நல்லா டிஃபெண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்தியா இறங்கிச்சு. அவ்வளவுதான், இவங்களே எப்படி இருந்தாலும் அடிக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல, நம்ம சிங்கம் கலிலும் ஓணம் டீம்ல சூப்பரா ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்ட்னர்ஷிப்பே 50 போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்தியாவே அந்த மாதிரி போடல, இவனுக்கு சூப்பரா ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. உடனே சூரியகுமார் யாதவ் ஒரு மாதிரி ஆயிட்டான். ஐயோ தோத்துட்டா அவ்வளவுதான் போல, நம்ம சோசியல் மீடியால செஞ்சிருவாங்கடா, ஓணம் கிட்ட தோத்துட்டியாடா அப்படின்னு சொல்லி, இது கூட நடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சூரியகுமார் யாதவ் என்ன பண்றாரு, போய் எல்லா பவுலர்ஸ் கிட்டயும் கெஞ்சிரா, டே எதனா பண்ணி விக்கெட் எடுங்கடா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் நம்ம குல்தீப் யாதவ் வந்தாரு. ஒரு அப்படியே மாசா போட்டு போல்டு கில்டு எடுத்துட்டு ஓரளவுக்கு பண்ணிட்டாரு. அப்பயும் 1 டவுன் ஒருத்தவன் இறங்கினா அவன் ஒரு 50 ஸ்டார்ட். இது என்னடா ஓமன் மேட்சா இல்ல வேற என்ன மேட்சாடா, ஒழுங்கா பாருங்கடா அப்படின்னு பார்த்தா சூப்பரா ஆடுறாங்க. இவனு ஒரு டோர்னமெண்ட் மாதிரி ஆடல, ஒரு சின்ன டீம் மாதிரி ஆடல, சூப்பரா ஆயிடுறாங்க. அப்புறம் தான் ஓரளவுக்கு ஜெயிச்சிருவாங்க போலியா அப்படின்னு சொல்லி பார்த்துனே இருக்கும். மேட்ச் ஓரளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டா போச்சு. ஆனா என்னன்னா பசங்க விக்கெட் விடாம ஆட்டு கொஞ்சம் பாலை வேஸ்ட் பண்ணிட்டனால கொஞ்சம் அங்க கொஞ்சம் லேக் ஆயிட்டானுங்க. மற்றபடி லாஸ்டா ஓரளவுக்கு நம்ம ஹார்திக் பாண்டியா போட்டுக்கிட்டு அப்படி டூபே எல்லாம் போட்டு ஓரளவுக்கு நிறுத்திட்டாங்க லாஸ்டா. ஆனாலும் செம்ம ஃபைட் பண்ணாங்க நம்ம ஓணம் டீம். 167 ரன் அடிச்சிட்டாங்க. கண்டிப்பா கிட்ட வந்துட்டாங்க. ஒரு 100 தான் அடிப்பாங்கன்ற எதிர்பார்த்திருந்தோம். ஆனா 167 வந்துட்டாங்க. ஒரு நல்ல எப்படி சூப்பரா ஆடணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஆடினாங்க நம்ம ஓமன் டீம். ஸோ பாகிஸ்தானோட சூப்பரா ஆனாங்கன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன டீமே இவ்வளவு பெருசா ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. ஸோ நாளைக்கு நம்மளுக்கு இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் இந்த மாதிரியே இருக்குமான்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. டேய் இவங்க மாதிரி ஆடுறாதுன்னு சொல்லி பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பார்ப்போம் நம்ம மேட்ச் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச்.